இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்க மாநில தலைவருமான ரா. அன்புவேந்தன் சேலத்தில் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் எனவும், ஆணவ கொலைகள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும், சமீபத்தில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின்ராஜ் படுகொலைக்கு காரணமான அனைத்து காவல்துறையினரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தினார். அப்போது இந்திய குடியரசுக் கட்சி சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் VMR பாலு, சேலம் மத்திய மாவட்ட தலைவர் உதயசூரியன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ரஜினிகாந்த், நாராயணசாமி ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம். இரா. அன்புவேந்தன், இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், சேலம் மாவட்டத்துடைய மத்திய மாவட்ட தலைவர் திரு உதயசூரியனார், கிழக்கு மாவட்ட தலைவர் திரு பாலு, மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு ரஜினிகாந்த், நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின்ராஜ், மென்பொருள் பொறியாளர் கவின்ராஜ் அவர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்ட ATC நகரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான காரணம், அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயற்சித்தார். இன்னும் சொல்ல, அந்த மறவர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை பட்டியலினத்தைச் சேர்ந்த கவின்ராஜ் காதலித்தார். அதை கண்டித்து அவருடைய சகோதரன் சுபாஷினி என்கிற அந்த பெண்ணுடைய சகோதரன் வெட்டி கொலை செய்திருக்கிறார். அந்த ஆணவ கொலை ஏன் நடந்தது என்று கேள்வி ஒரு பக்கம் விமர்சனங்களாக வந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் அது நியாயப்படுத்துகிற வகையில் சிலர் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு வெட்கி தலை குனிய வேண்டும். நீண்ட காலமாக இந்த கோரிக்கை பலரால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும், இப்படிப்பட்ட வன்முறைகளில் கொலைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக கடந்த அதிமுக ஆட்சியிலும் அதை சொல்லப்பட்டோம், கோரிக்கையாக வைத்திருந்தோம். இப்போது திமுக அரசிடமும் அந்த கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் இந்த அரசு இதை பற்றி போதிய அக்கறை செலுத்தவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் எங்களுடைய தேசிய தலைவர் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்காக கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியிலே கூட முதலமைச்சரை வைத்துக்கொண்டு பல அமைச்சர்களை, அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே கூட எங்களுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு கோரிக்கை வைத்தார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதே மேடையில வைத்தார். இன்னைக்கு பல, ஏறக்குறைய நான் அறிந்தவரையில் பல பேர் 4 ஆண்டுகளிலே ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கு. இப்போது கடந்த வாரத்திலே இந்த கவின்ராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை? காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையில இருக்கின்ற சாதி பாகுபாட்டை களைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இந்திய குடியரசுக் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பல இடங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தால் போலீஸ் நிலையத்தில் அவர்கள் மீது அந்த அக்கறையோடு அந்த புகாரை பெற்றுக்கொள்வதில்லை, போதிய நடவடிக்கை எடுப்பதில்லை, விசாரணை மேற்கொள்வதில்லை. ஆகவே காவல்துறையிலையும் சாதிய பாகுபாடு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறோம். அதை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு கவின்ராஜ் கொலையில் ஒட்டுமொத்தமாக போலீஸே திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற உண்மை செய்தி இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது. அந்த படுகொலை செய்யப்பட்ட கவின்ராஜை படுகொலை செய்தவர்கள் கவின்ராஜ், அந்த சுர்ஜித், அவருடைய பெற்றோர் 2 பேருமே காவல்துறையில பணிபுரிகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்னொரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி ADGP ரேங்க்ல இருந்த ஒருவர் பெயரும் இங்கே சொல்லுகிறார்கள். ஒரு காவல் ஆய்வாளர், பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வேலை செய்த காசி பாண்டியன் என்கிற ஆய்வாளர் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் மிரட்டி இருக்கிறார் நேரடியாக அந்த கவின்ராஜையும் கவின்ராஜுடைய பெற்றோரையும்
மிரட்டி இருக்கிறார். ஆள் காணாப்பணமா போயிடுவேன்றதெல்லாம் மிரட்டி இருக்கிறதாக பல தகவல்கள் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கிறது. ஆக காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களே, ஏன் இது போன்ற காவலர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது? இதுதான் நான் சொல்றோம். சட்டத்தை, அரசியல் சட்டப்படி இங்கே சமூக நீதி போற்ற வேண்டும், எல்லோரும் சமம் என்ற அந்த சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிற அந்த நியதியை நிலைநாட்டுவதற்கு சாதி பாகுபாடு உள்ள ஒரு நபரை வைத்து எப்படி சரி செய்ய முடியும், எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆக இப்படி மனநிலை கொண்டவர்களை முதல்ல அந்த பணிக்கு லாயக்கற்றவர்கள் பணி நீக்கம் செய்ய, உடனடியாக அவர்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும். இப்போ அவர் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட தயக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இந்த படுகொலைக்கு முழுமையாக அந்த சுபாஷினியும் சுஜித்தினுடைய பெற்றோர்கள் திட்டம் போட்டு கொடுத்திருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்கிறது. காவல்துறையில இருக்கிற பலர் அதற்கு உதவி இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆக காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இதுல போதிய கவனம் செலுத்தி உடனடியாக அந்த 2 பேரையும் பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களையும் கைது செய்ய வேண்டும், கொலை குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும். அந்த பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன், இந்த சுபாஷினியுடைய பெற்றோர்கள் 3 பேரையுமே கொலை குற்றவாளிகளாக அறிவித்து அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால்தான் காவல்துறையில் இருக்கிற இப்படிப்பட்ட விஷ கிருமிகள், சாதி வெறியர்கள் அவர்கள் அச்சப்படுவார்கள், சரிப்பட்டு வரும். அதை விட்டுவிட்டு அதை காப்பாற்றுகிற நோக்கிலே செயல்பட்டீர்களானால் இந்த ஆட்சிக்கு மிக மோசமான நிலைதான் வரப்போகின்ற தேர்தலிலே பதிலாக கிடைக்கும். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்திய குடியரசுக் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறோம். உங்கள் நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அதனுடைய விளைவுகளை, மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறோம். ஆகவே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நாங்கள் மீண்டும் வலியுறுத்திருக்கிறோம், கவின்ராஜ் கொலைக்கு காரணமான காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்து அவர்களும் கொலை குற்றவாளிகள் என்று அறிவித்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.